வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெங்கடேஷ் ஆல்ரவுண்டர். நான் வெங்கி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சரோடைய அபெக்ஸ் ஹண்டர் சொல்ற ஒரு ஹெல்மெட்டோட அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் பக்கத்துக்கு அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதோடைய அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஹெல்மெட். ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து இப்போ ஸ்டார்டிங்காக நீங்கள் வாங்குறப்போ வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் வைசர் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனால் நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அதுக்கு தனியாக ஒரு 1200 1500 கொடுக்கணும். அந்த யூவி வைசர்ஸ், அதுக்கப்புறம் அந்த கலர் கோட்டட் வைசர்ஸ், அந்த ரெயின்போ வைசர்ஸ் இதெல்லாம் மாற்றணும்னா நீங்கள் அப்படி தான் வந்து பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு யூவி வைசர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்படி ஒழிச்சு வச்சுருக்காங்க. பாருங்க, இப்படி உள்ள போயிட்டு இப்படி வந்துடும். ஸோ இதுவே வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் மேக்ஸிமம் காலையில் போகிறப்போ அந்த டே டைம் ட்ரைவ் பண்ணுறப்பெல்லாம் இதை வந்து நான் வந்து தூக்கிட்டு வெறும் இதை மட்டும் இப்படி இறக்கிட்டு தான் ஓட்டுவேன். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நோஸ் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இதுவே ஒரு நல்லாவே இருக்குது. இன்னும் இதுக்கு மேலே ஒரு வைசர் போடணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேவைப்படலை. பட் ஆனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அதை வந்து நைட் டைம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நைட் டைம்னா டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் டே டைம்னா அந்த உள்ள இருக்கிற யூவி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபாக் வைசர். ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மேலே இதான் வந்து ஆன்டி ஃபாக் வைசர். ஸோ இந்த ஆன்டி ஃபாக் வைசர் வந்து என்னன்னா ஒரு கேஸ்கட் மாதிரி இப்படி வச்சு ஃபுல்லாக அதை வந்து இப்படி கவர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வைசரை. ஸோ அப்படி வைக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த ஃபாக் உள்ளே போகிறப்போ வந்து எந்த ஒரு மிஸ்டோ இல்லை ஃபாகோ உங்களுக்கு வந்து கவர் பண்ணி தெரியாத மாதிரி பண்ணிடாது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா விசிபிளாக இருக்கும். நீங்கள் நைட் டைம் ட்ரைவ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரிலாம் போகிறீங்கன்னா இந்த ஆன்டிஃபாக் வைசர் வந்து அங்கே வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா குஷன்ஸ், அந்த சைட் குஷன்ஸ், அதுக்கப்புறம் ஹெட் குஷன்ஸ், இந்த எல்லா குஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ரிமூவபிள் அண்ட் வாஷபிள். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து வேர்வைனாலே ஸ்மெல் வரும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் அதெல்லாம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் அந்த நோஸ் கிட்டையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஏர் வந்து உள்ள சர்க்குலேட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். இங்கே மேலேயும் வந்து அது 2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாய்லர் வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த காரில் இருக்கிற அந்த ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பட்டன் லாக் மாதிரி ஒன்று இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பட்டன் வச்சு இப்படி எடுத்து இப்படி கச்சக்குன்னு மூடிட்டிங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆயிரும். அண்ட் இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறக்கூடிய நெக்ஸ்ட் ஆப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதை பற்றி சொல்கிறப்போ இது டிசைன் வந்து இது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குல்ல, ரெட் கலர். ஏன்னா இது வந்து நான் என் வண்டி அப்பாச்சி ஆர்டிஆர் டிவிஎஸ் 164V வந்து வாங்கினேன். ஸோ அதே ரெட் கலர் தான் இருந்து. ஸோ ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனுக்காக இது வாங்கினேன். நான் ஆக்சுவலாக உள்ளே போகிறப்போ வாங்கணும்னு நினச்ச கலர் வந்து பச்சை கலர், ஃப்ளோரசன் க்ரீன். ஸோ ஃப்ளோரசன் க்ரீன் இருக்கப்போ எங்கேருந்து பார்த்தாலும் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். ஸோ நிறைய பேர்லாம் அந்த ரைடர்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பைக், பெரிய பெரிய பைக்ஸ் வச்சுருக்கவங்களாம், பெரிய பைக்ஸ்னால் அந்த R15 வெர்ஷன் 3, 4 அது மாதிரிலாம் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஒரு ஹுட்டி ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு க்ரீன் கலர் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அப்படியே சர் அப்படி போவாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரெட்டு வந்து கொஞ்சம் கூட டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃப்ளோரசன் கலரு, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபேட் ஆயிரும் ப்ரோ, டக்குன்னு சன்லைட்டில் இருக்கப்போ கண்டிப்பாக ஃபேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் ரெட் எடுத்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே க்ரீன் தான் எடுக்கணும்னு இருந்துச்சு. சரி ஓகே அந்த அதை சொன்னாங்க. சரி ஓகே ரெட்டும் இது நல்லா தான் இருந்துச்சு, கிராஃபிக் டிசைனும் நல்லா தான் இருந்துச்சு சொல்லி நான் அப்படியே வந்து எடுத்துட்டேன். அதனால்
நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நான் வந்து ஆன்லைன்லயோ இதுலயோ வாங்கலை. இது வந்து நான் போய் நேரில் போய் ஹெல்மெட் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நாகர்கோவில் இருக்கு, அங்கே போய் வாங்கினேன். ஸோ அவங்க தான் வந்து எனக்கு இந்த இது கலர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அதை எடுத்தால் ஃபேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து 5000 ருபீஸ்க்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4900 கொடுத்தாங்க. இதுக்கான கவர் நீங்கள் அந்த அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. அந்த கவர் வந்து ஒரு செம கவருங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேற ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இல்லை எனக்கு ஆக்சர் கவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை எனக்கு அடுத்த டே வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த கவர் வந்து நல்லா திக்காக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கவே. ஸோ அதை இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறப்போ ஹெல்மெட்டுக்கும் ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட்டை பற்றி சொல்ல பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஹெல்மெட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கிக்கலாம். இது எல்லா இடத்துலையும் அவைலபிள். அண்ட் இது வந்து இம்போர்ட்டட் ஹெல்மெட்ஸ் அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இது ISI சர்டிஃபைடு அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. பின்னாடியும் ஃபைனல் QC1 பாஸ்ட் அப்படிலாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் என் மூஞ்சி வந்து இதுக்குள்ளே போச்சு அப்படின்னா இவ்வளோ தான் தெரியும் மூஞ்சி. ஒரு எலிக்குட்டி மாதிரி தெரியும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் குண்டாக இருக்கவங்கலாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் போல். இல்லாட்டி எனக்கு இந்த சைடு குஷன் இருக்கனால அப்படி தெரியுதான்னு தெரியல. எனக்கு வந்து என் மூஞ்சி இவ்வளோ தான் தெரியும், ஒரு எலிக்குட்டி மாதிரி இருக்கும். அதுவும் நான் அந்த இது UV கிளாஸ் ஒன்று போட்டு மூடிடுவேன்னா என் மூக்கு மட்டும் தெரியும், மூக்கும் லைட்டாக தெரியும், அவ்வளோதான் தெரியும், மற்ற எதுவுமே தெரியாது. ஸோ ஹெல்மெட் அப்படியே என் வண்டிக்கு இவ்வளோ பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. என் வண்டிக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஓகே, இதோட அப்படியே நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம்